நான் ஃபோன் வாங்க சூரியகுமார். இப்போ தான் முறையா நம்ம சேனல் பார்க்குறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு சில கவர்மெண்ட் அப்டேட்ஸ் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, இப்போ பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்திலேருந்து ஒரு சுற்றறிக்கை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்கூல்ல டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பர்மிஷன் வாங்காத வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. இது மொத அப்டேட்டு. 2வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஷன் கார்டெல்லாம் வந்துட்டு எலக்ஷன் அ அவங்க எலக்ஷன் ரூல்ஸ் நடத்தை விதிகள், தேர்தல் நடத்தை விதிகள்லாம் அமல்ல இருந்ததுனால, ரேஷன் கார்டெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. மகளிர் உரிமை தொகைக்கு நெறைய பேருக்கு ரேஷன் கார்டு வரலன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரேஷன் கார்டு வரதுக்கான ஏற்பாடு வந்து செய்யப்படும்னு சொல்லிட்டு அஃபிஷியலா வந்து அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு அப்டேட்டு. அது 2வது அப்டேட்டு. 3வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, டேலண்ட் சர்ச் எக்ஸாம் வந்து 10த் முடிச்ச பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு டேலண்ட் சர்ச் எக்ஸாம் ஜூலை 21லேருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கு வந்து 10த் முடிச்ச மாணவர்கள்லாம் விண்ணப்பிக்காம இருந்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. அ ஒ மாதம் வந்து வருடம் 10,000 வருடம் 10,000 வந்து குடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இளநிலை படிப்பு யுஜி படிக்கிற வரைக்கும் வருடம் 10,000 வந்து குடுப்பாங்க. அதனால வந்து டேலண்ட் சர்ச் எக்ஸாம் வந்து 10த் முடிச்ச மாணவர்கள் எல்லாம் எழுதணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது 3வது அப்டேட். 4வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில வந்து பிஹெச்டி பண்றதுக்கு 4 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு 75% மேல எடுத்திருந்தா டைரக்ட்டா பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. யுஜில 4 வருஷம் படிச்சுட்டு 75% மேல இருக்கிறவங்கலாம் டைரக்ட்டா பிஹெச்டிக்கு விண்ணப்பிக்கலான்ற ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. அதனால யாருன்னா அந்த மாரி இருந்தீங்கன்னா, பிஹெச்டி பண்றதுக்கு வில்லிங்கா இருந்தீங்கன்னா, பிஹெச்டி அப்ளை பண்ணுங்க. அந்த ஒரு இந்த ஒரு அப்டேட் மற்றும் விழிப்புணர்வுக்காக தான் இன்னைக்கு வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார்